ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த சீரியலை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். எஸ், நம்ம விஜயில் ரீசெண்டாக வந்து லான்ச் ஆன அந்த ப்ரமோ தென்றலை மெல்ல பேசு அப்படின்னு சொல்லி ப்ரமோவை பார்த்த உடனே எனக்கு இந்த சீரியல் தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, நம்மளோட தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் தான். அந்த சீரியல் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கவர், ஹீரோயின் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, படிச்சுட்டு நீதி நேர்மை நியாயம் அப்படின்ட்டு இருக்க மாதிரியான ஒரு கேர்ள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ப்ரமோ வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. மேபி சீசன் 2 அப்படின்ற ஒரு நினைப்பும் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீரியல்ஸ் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சீரியல் வந்து எப்படா எடுத்தீங்க, சடனாக வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விமல் ராஜா அப்படிங்கிறவர் தான் ஹீரோவாக பண்ணுறாரு. ரேவதி அப்படின்றவங்க தான் ஹீரோயினாக இந்த சீரியலில் வந்து நடிக்கிறாங்க. இதில் ஹீரோயினோட அத்தை கேரக்டரில் வந்து நம்மளோட வந்தனா இவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் விஜய் டிவியில் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஜீ தமிழில் ஒரு சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்டாக. அது இல்லாமல் இப்போது அதாவது விஜய் டிவிலையும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. சீரியலோட ப்ரமோ ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்ரீலேகா மேம் இவங்களும் வந்து ஹீரோயினோட அம்மா கேரக்டர் வந்து பண்ணுறாங்க. ப்ரமோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்டோரியாக நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அப்படியே ப்ரீவியஸ் ஸ்டோரியெல்லாம் கொண்டு போகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன, ப்ரமோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன நினப்பு வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.